ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு கல் இருக்குங்க, செங்கல் இருக்குது. இது மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டுறதுக்கு இல்லை பல தொழிற்சாலைகள் பழைய கட்டுமான பணிகளுக்கு அந்த செங்கல் உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் உருவாக்கப்படுற அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அது மண்ணாக இருந்து அதை பிற்பாடு அது ஒரு செமி சாலிடாக ஒரு சேரு மாதிரி அதை உண்டாக்கி அது ஒரு டையில் போட்டு அதை திருப்பியும் காய வச்சு அப்புறமா அதை எல்லாத்தையும் அடிக்கிட்டு நல்ல நெருப்புல சுடுவாங்கங்க. அதை ஹீட் பண்ணுவாங்க, அப்பதான் அது ஸ்ட்ராங் ஆகும். ஒருவேளை நீங்களும் யோசிக்கலாம், ஆமா பிரதர், என் லைஃப் கூட நான் சில நேரங்களில் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்றாங்க, சில துன்பங்கள், சில நேரம் வியாதி, சில நேரத்தில் கடன் பிரச்சனை, தரித்திரம், மற்றவங்களால கேவலமான வார்த்தையினால அவமானங்கள், ஏண்டா வாழ்றன்ற நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக். செங்கல் அப்படி நினைச்சிருக்க முடியாதுல்ல. ஐயா என்னை போட்டு சுடுறாங்களே, என்னை போட்டு ஒரு மாதிரி போட்டு என்னை ஒரு டைல போட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு அது நினைச்சிருக்க முடியாது. காரணம் என்னன்னா, முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முடிவு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான கல்லா, பல உலகளாவிய கட்டடத்தை கட்டி எழுப்புகிற கல்லா கல் செங்கல் மாறும். அதே போலதான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எனக்கு சோதனை காலம்னு ஒன்று இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பொன்னா விளங்குவேன். ஐ எம் ஷைன் லைக் எ கோல்டு. என்ன கோல்டு மாதிரி கர்த்தர் மாற்றுவாருன்ட்டு நம்பிக்கையோட சொல்றது. அப்படின்னா இன்னைக்கு நீங்க போடுற கஷ்டம், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் யோபு வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்திச்சார். பிள்ளைங்க இறந்தாங்க ஒரே நாளில், அதுக்கப்புறம் ஆடு மாடு வசதி வாய்ப்பு எல்லாம் இழந்தாரு. அப்புறம் சொந்த மனைவி திட்டுறாங்க, உடம்புல ஃபுல்லாக வியாதி. இது மத்தியில் இது கூட தாங்கிடலாங்க, எனக்கு ஆறுதல் சொல்ல வருவாங்க நண்பர்கள் எதிர்பார்த்திரும்போது நண்பர்கள் அவரை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் இந்த உலக மனுஷங்க கிட்ட ஆறுதலுக்காக நம்ம எதிர்பார்த்து நிற்போம், இவங்க என்னை காப்பாற்றிடுவாங்க, ஆனால் அவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் டெஸ்ட்டு, நம்ம இதெல்லாம் சகித்து தான் ஆகணும். நம்புறவங்க நிறைய பேர் இன்னைக்கு துரோகம் பண்றாங்க, நம்ம அவங்கள நம்பி இது பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த வழி வருத்தெல்லாம் இல்லை, அவங்க ஈஸியா துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால அதை பத்தி எதையுமே கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், நீங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை பொன்னா விளங்க செய்வார், நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால சோதனையில கவலைப்படாதீங்க, இதையும் தாண்டி வர கர்த்தர் உங்களுக்கு பலனையும் கிருபையும் தருவார். God bless you, God bless you, God bless you.